Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு LKM Kitchenல என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படினா இட்லி பொடி. இந்த இட்லி பொடி வந்து இனி கடைக்கு போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்லயே ஈஸியா பண்ணிரலாம். இதுக்கு தேவையான ingredients 1/4 கிலோ உளுந்து, 100 கடலை பருப்பு, 50 கருப்பு எள்ளு, 10 இருந்து 15 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து. நீங்கள் வந்து கறிவேப்பிலை நிறைய போட்டோன்னா நமக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அப்புறம் ஒரு பூண்டு. இவ்வளோதான். இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆக. ஸோ பெருங்காயத்தூளை எடுத்துக்கோங்க. இவ்வளோதான். இவ்வளோ பொருளில் நம்ம வந்து ஈஸியாக இட்லி பொடி வந்து வீட்டிலேயே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு பேனில் நம்ம வந்து கடலைப்பருப்பையும் எள்ளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதே பேனில் இப்போ நம்ம வச்சுருக்கிற உளுந்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணி அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் காம்பு வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் அதே எண்ணெயில் நம்ம வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இதை வந்து சூடு வந்து ஆறுற வரை இது வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போது இது கூட நம்ம வச்சுருந்த பூண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டோ இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட்டோ பண்ண தேவையில்லை. சும்மா நார்மலாக பூண்டை வந்து உடச்சி போட்டுடலாம். தோல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். சும்மா நார்மலாக உடச்சி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம காஞ்ச மிளகால உள்ள காம்பையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது நல்லா சூடு வந்து ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான். நமக்கு இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் அதோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. இவ்வளோதான். வீட்டிலே நம்ம வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.